போட்டித் தேர்வுக்கு தரக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் சரிங்களா? அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் முதன்மையாக எதை பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எலெக்ஷன் கமிஷனை பார்த்தோம் சரிங்களா? கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தோம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பார்த்தோம். ஸோ எலெக்ஷன் கமிஷனை பார்க்கும்போது என்னென்ன காம்போசிஷனு, பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் மிஷினரி சிஸ்டம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்தோம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் சரிங்களா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷனில் எப்படி அதை அமைக்கிறாங்க, அதுக்கா அந்த ஆண்டுகள் என்னென்ன, அவங்களுடைய யார் யார் ஃபினான்ஸ் கமிஷன் இது வரைக்கும் தலைவராக இருந்திருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கான ஷார்ட்கட்லாம் பார்த்தோம், என்னென்ன குவாலிஃபிகேஷன்கிறது பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசாங்க வேலைகள் சரிங்களா? ஸோ அகில இந்திய பணிகளாக இருக்கட்டும், இல்லை மாநில பணிகளாகட்டும், அதுக்கு ஆட்சேர்ப்பு முகமையாக செயல்படுறாங்க. ஆமாந்தாங்களே, ஆட்சேர்ப்பு முகமையாக செயல்படுறாங்க. ஸோ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பணிகளை செய்கிறதுக்காக அதுக்காக ஆள் எடுக்கக்கூடிய யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், யூபிஎஸ்சி தெரியும், எஸ்எஸ்சி தெரியும், ஸ்டேட்ஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தெரியும், ஆர்ஆர்பி தெரியும். இந்த மாதிரி கமிஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? மத்திய பணிகளுக்கு தேவையான ஆட்களை சேர்க்கிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த ஆணையங்கள் சரிங்களா? ஸோ இதே மாதிரி மாநில சேவைகளுக்கு சரிங்களா, சேவைகளுக்கு அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த பணிகளை செய்கிறதுக்கு தேர்வு மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ எடுக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறதா இந்த மாநில பொது சேவை ஆணையம். இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்த மட்டும் நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, டிஎன்பிசியை பற்றி சொல்லலாம் சரிங்களா, யூஎஸ்ஆர்பியை பற்றி சொல்லலாம், டிஆர்பியை பற்றி சொல்லலாம், டிஆர்பியை சொல்லலாம். இது எல்லாமே மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இங்கே சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி சொல்லலாம், யூபிஎஸ்சி இல்லாமல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை சொல்லலாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை சொல்லலாம், எஸ்எஸ்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதை சொல்லிட்டே இருக்கலாம், நிறைய போர்டுகள் இருக்குது. சரி ரைட்டு வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது கான்ஸ்டியூஷனல் பாடி, இது ரொம்ப நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அரசியலமைப்பு சார்ந்த ஒரு கமிஷன் சரிங்களா? இது என்னது, கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ரெண்டு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸுங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது ரொம்ப முக்கியம், இது கொஸ்டினில் கேட்பான். ஸ்டாச்சுட்டரி பாடி கிடையாது, இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்ட சரிங்களா விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ இதனுடைய செயல்பாடுகள் சொல்லிட்டேன். சென்ட்ரல், அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக இருந்தால் அகில இந்திய இல்லைன்னா மத்திய சேவைகளுக்கு தேவையான ஆட்களை சேர்ப்பு செய்கிறது சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு வழங்குறது, ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை கொடுக்கறது, இந்த வேலைகள் எல்லாமே செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். மீன் டைமில் இதே ஸ்டேட்டில் பண்ணோம் அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பணிகளுக்கு, பல்வேறு விதமான அரசு பணிகளுக்கு பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகள் மூலியமாக ஆட்கள் எடுக்கிறது ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரிங்களா? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இது வரைக்கும் மாவட்ட நீதிபதி வரைக்குமே நியமனம் பண்ணுறாங்க சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த யூபிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம அகில இந்திய பணிகள்னு சொல்கிறோம். எதை சொல்கிறோன்னா, ஐஏஎஸ் சொல்கிறோம், ஐபிஎஸ் சொல்கிறோம், ஐஎஃப்எஸ்ஸு, ஐஆர்எஸ்ஸு, இந்த மாதிரி 37-38 வகையான அகில இந்திய பணிகள் இருக்குது. இந்த பணிகளுக்கு தேவையான போட்டித் தேர்வுகள் நடத்துறது இவங்க தான் நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கேடருக்கான பரீட்சைகள் எல்லாமே நடத்துகிறாங்க, நடத்தி ஆட்கள் சேர்க்குறாங்க. அகில இந்திய பணிகள் சரிங்களா? மத்திய சேவைகளுக்கு ஆட்சேர்க்கிறாங்க அப்படின்னா பல்வேறு விதமான போர்டுகள் இருக்குது. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், டயர் 1, டயர் 2ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்ஸை கிராஜுவேட் லெவலில் நடத்துகிறாங்க, அப்புறமேட்டு ஹையர் செகண்டரி லெவலில் நடத்துகிறாங்க சரிங்களா? ஹையர் செகண்டரி கேடரில் நடத்துகிறாங்க, டிகிரி லெவலில் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் லெவலில் ஜேஇ சரிங்களா? ஜேஇ சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க.
ஸோ இந்த அகில இந்திய பணியில் இன்ஜினியரிங் சார்ந்து ஐஏஎஸ் நடத்துவாங்க. 37 பணிகளுக்குள்ள இதுவும் வந்துடும். இதெல்லாம் நடத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் பரீட்சை வச்சு இவங்க ஆட்களை வந்து சேர்க்குறாங்க. ரைட்டுங்களா? மீன் டைமில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு குரூப் 1 சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். கம்பைன்டு, சரிங்களா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம அதை நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்கிறோம், குரூப் 1ன்னு சொல்கிறோம். சரிங்களா? குரூப் 1 சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் குரூப் 2 சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். 2A சொல்கிறோம். சரிங்களா? அப்புறம் குரூப் 4 சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு வகையான நிலைகளில், ரைட்டுங்களா, கல்வி தகுதிக்கு ஏற்ப வந்து பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த குரூப் 1 சர்வீஸில் டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி, சரிங்களா, டிஇஓ, இந்த மாதிரி 6-7 வகையான போஸ்ட்டுகளை வந்து இதில் நியமனம் பண்ணுறாங்க. குரூப் 2 2Aல பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான வந்து பதவிகள் வந்து இதில் வந்து நேரடி நியமனம் பண்ணுறாங்க. குரூப் 4ல் ஜேஎஸ் சொல்கிறாங்க. சரிங்களா? ஜேஎஸ் டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ஸ் டைப்பிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் டெக்னிக்கல் போஸ்ட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா இவங்க கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஜினியரிங் சர்வீஸை 2 லெவலில் நடத்துகிறாங்க. ஒன்று இன்ஜினியரிங் லெவலில் நடத்துகிறாங்க, இன்னொன்று வந்து டிப்ளமோ லெவலில் நடத்துகிறாங்க. அதாவது டிப்ளமோ ஐடிஐ லெவலில் நடத்துகிறாங்க. சரிங்களா? ஆசிரியப்பு செய்கிறாங்க. ஸோ இதை கடந்து லா கமிஷனுக்கு நடத்துகிறாங்க. சரிங்களா? லாக்கு நடத்துகிறாங்க. இதில் வேறு எப்படி அவங்க பிரிச்சுக்கிறாங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்னு பிரித்து நடத்துகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து இந்த டிஎன்பிசி நடத்துகிறாங்க. டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துகிறாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பிங்கிறது யூனிஃபார்ம் சர்வீசஸ் எல்லாத்துக்கும், ரைட்டுங்களா, காவல்துறை சார்ந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாத்துக்கும் இவங்க பண்ணுறாங்க. மீன் டைமில் டாக்டருக்கு வந்து எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களை தேர்வு மூலியமாக நியமனம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லிட்டோம். அப்போ ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல்னு பார்க்கணும். இந்த யூபிஎஸ்சியை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 315லேருந்து 323 வரைக்கும் சொல்கிறாங்க. 315லேருந்து 323 வரைக்கும் சொல்கிறாங்க. இது பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, பகுதியை பொறுத்த வரைக்கும் 14வது பகுதியில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் 315 323 வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, யார் இதை செலக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியோட சேர்மனாக ஒருத்தர் இருப்பாங்க, அதில் உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த உறுப்பினர்கள் வந்து எண்ணிக்கையை யார் நியமனம் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் தான் நிர்ணயம் பண்ணுறார். அதே மாதிரி இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் ஒரு தலைவர் இருப்பார், அந்த தலைவர் ப்ளஸ் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து ஆளுநர் தான் நியமனம் பண்ணுறாரு. நியமனம் பண்ணுறது யாருன்னா யூபிஎஸ்சின்னா குடியரசுத் தலைவர், ஸ்டேட் பிஎஸ்யூனா ஆளுநர். இவங்களுடைய பதவி காலத்தை பொறுத்த மட்டும் அதிகபட்சம் 6 வருஷம், 2 பேத்துக்கும் சேம்னா அதிகபட்சம் 6 வருஷம் இருக்கலாம், இல்லை 65 இயர்ஸ் எது முன்னாடி வருதோ அதில் வந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? தகுதிகளை குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் அதாவது யூபிஎஸ்சியாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் 10 வருஷம் அவங்க வந்து பணியாற்றிருக்கணும். சரிங்களா? இந்திய அரசில் இல்லை மாநில அரசில் வந்து அரசு பணிகளை வந்து 10 வருஷம் குறைஞ்சபட்சம் பணியாற்றிருக்கணும். அதே தான் இங்கேயும். சரிங்களா? ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் அதே தான். பதவி நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா? நீக்கம் அப்படிங்கிறது எப்போ ஆகலாம், ஒன்று ரிட்டையர்மெண்ட் எப்போ ஆகலாம், 65 வயசு முதல்ல வரலாம், இல்லை 6 வருஷம் முடியலாம் ரிட்டையர்மெண்ட்டு. ரைட்டுங்களா? இல்லைன்னா குற்றங்கள் செஞ்சுருந்தா அது குற்றங்கள் நிரூபணம்னா பண்ணலாம், இல்லை திவால் ஆகிறது, இல்லை தவறான நடத்த மூலியமாக பண்ணலாம். இந்த நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையும் அரசியலமைப்பில் வரையறுக்கப்படலை. ரைட்டுங்களா? உச்சநீதிமன்ற விசாரணைக்கு பின்னாடி தான் இவங்க பதவி நீக்கம் பண்ண முடியும். இதே தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். சரிங்களா? இங்கே ஹைகோர்ட்டு இன்டர்ஃபர் ஆக மாட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டு தான் இன்டர்ஃபர் ஆவாங்க. ரைட்டு. ஸோ அடுத்து ராஜினாமா கடிதம் கொடுக்கணும் அப்படின்னா யூபிஎஸ்சி சேர்மன் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அந்தந்த கன்சர்ன் மாநிலத்தோட கவர்னர்கிட்ட கொடுக்கலாம். சரிங்களா? எந்த வகையிலையும் மறு நியமனம் 2 பப்ளிக் சர்வீஸுக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது. சரிங்களா? எந்த வகையிலையும் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பணியமர்த்துதல்ங்கிறது வந்து தலைவரை பணியமர்த்த மாட்டாங்க யூபிஎஸ்சிக்கு. சரிங்களா? உறுப்பினர்களை தலைவராக மட்டும்தான் பண்ண முடியும், வேறு இடத்துல வந்து பணியமர்த்த முடியாது. சரிங்களா? சேம் தான் இங்கேயுமே. சரிங்களா? இதில் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பணியாளர் அமைச்சகம் தான், மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் தான். சரிங்களா? இங்கேயுமே டிஎன்பிசிக்கு அமைச்சர் இருக்கிறாங்க, ஆனால் வந்து சட்டத்தில் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லலை ஒன்றும். ஸோ கூடுதலாக நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற எதையுமே வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. சரிங்களா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து
அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் பரிசு வைக்கணும், இதை நீங்கள் ஏற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை அரசு ஏற்றுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த ஏற்கலை, அவங்க யூபிஎஸ்சி கொடுக்குற அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஏற்றுக்கல அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செஞ்சிடலாம். இதை தான் இங்கே சட்டமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸு. இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதனுடைய ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அஜய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், யூபிஎஸ்சியோட சேர்மன், சரிங்களா? யூபிஎஸ்சி நம்ம ஏற்கனவே தெரியும். யூபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் 1 அக்டோபர், சரிங்களா? 1 அக்டோபர் 1926 ஆரம்பிக்கப்பட்டது. 1 அக்டோபர் 1926 ஆரம்பிக்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு முன்னாடி சேர்மனாக இருந்தவங்க கிருபால் அடின்னு ஒருத்தர் இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம், சரிங்களா, 1949 வரைக்கும் இவங்க இருந்திருப்பாங்க. 49க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பானர்ஜி, சரிங்களா, ஆர்என் பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பார். ஓகேங்களா? ப்ரெசண்ட்டில் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா அஜய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். தெரிஞ்சுக்கணும் நம்ம. அஜய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு சம்பளம் வந்து 2.5 லட்ச ரூபா. ஓகேங்களா? இவருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டால்ஃபூர் ஹவுஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. DHL டால்ஃபூர் ஹவுஸ். ஓகேங்களா? எப்படி நம்ம எலெக்ஷன் கமிஷன் நிர்வாசன் சதம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி யூபிஎஸ்சி இருக்கிற இடம் வந்து டால்ஃபூர் ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி நமக்கு தெரியும். டிஎன்பிசி ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிசி வந்து 1929 ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? பண்ணியிருப்பாங்க. அது வந்து மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்திருக்கும். மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருந்திருக்கும். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக டிஎன்பிசியோட தலைவர் இருக்கிற வந்து யாருன்னா எஸ்கே பிரபாகர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.